அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன் அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யர்வி அர் ரப்பிஹி அஸ்ஸ வஜல் அன்னஹு கால் யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா தஸாலமு அல் ஹதீஸ். ரவாஹு தபரானி. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸ் குதுசியிலே கூறுகிறான், என் அடியார்களே, நான் என் நஃப்ஸின் மீது அநீதத்தை ஹராமாக்கியிருக்கிறேன், அதே போன்று உங்களுக்கும் அதை ஹராமாக ஆக்கியிருக்கிறேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதம் இழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஸ் குதுசியிலே கூறுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கும் எந்த அநீதமும் செய்ய மாட்டான். யார் யார் என்னென்ன நற்செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த நற்செயல்களுக்கு ஏற்ப நற்கூலிகளை வழங்குவான். அதே போன்று அனாச்சாரங்களிலே, அநியாயங்களிலே, அட்டூழியங்களிலே, அபத்தங்களில் ஈடுபட்டால் அதற்கு தக்கவாறு தான் தண்டனை தருவானே தவிர அதை தாண்டி அதிகப்படியான தண்டனையை தந்துவிட மாட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்குத்தானே ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்கிறான், நாம் யாருக்கும் எந்த அநீதமும் செய்யக்கூடாது என்று. அல்லாஹ் அதை கூறுகிறான், என் மீதே நான் துல்மை அநீதத்தை ஹராமாக்கியிருக்கிறேன். என் மீதே நான் அநீதத்தை ஹராமாக்கியிருக்கிறேன் என்றால், என் அடியார்களே, நீங்கள் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாதீர்கள், எந்த ஒரு துன்பமும் இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து போதிக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் மிக மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ரிசுக்கை தந்து கொண்டிருப்பான். நம்முடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பவனாக இருப்பான். இந்த உலக வாழ்க்கைக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவான். எனும்போது நாம் நம்மில் யாருக்கும் எந்த வகையிலையும் துரோகம் செய்து விடக்கூடாது, அநீதம் இழைத்து விடக்கூடாது, யாரையும் நாம் துன்புறுத்தி விடக்கூடாது. அதனுடைய விளைவுகளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் சந்திக்கின்ற நிலை ஏற்பட்டு போய்விடும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறை கூறினார்கள், நீங்கள் பிறருக்கு அநீதம் இழைக்காதீர்கள். அநீதம் இழைக்காதீர்கள் என்றால் பிறருடைய அந்த சொத்துக்களை அபகரிப்பது, பிறருக்கு தர வேண்டிய பாகங்களை தராமல் இருப்பது, ஏதோ ஒரு வகையில் உள்ரங்க வேலை செய்து துரோகம் இழைப்பது, இது போன்ற தீய செயல்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடாதீர்கள். அப்படி நீங்கள் ஈடுபட்டு கொண்டே நீங்கள் என்னதான் அல்லாஹ்விடத்தில் துவா செய்தாலும் அந்த துவா ஏற்கப்பட மாட்டாது என்றார்கள் நபிகள் நாயகம். லா ததுரிமு, இப்படி நீங்கள் அநீதம் செய்து கொண்டு ஃபதது, நீங்கள் துவா செய்தீர்கள் என்றால் ஃபலா யுஸ்தஜாப் உலக்கும், அந்த துவாவுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. தஸ்தஸ்கு ஃபலா துஸ்கவ், நீங்கள் மழை கேட்பீர்கள், அல்லாஹ் மழையை தரமாட்டான், அநீதம் செய்தவாறு இருந்தீர்கள் என்றால். தஸ்தம் சிறு ஃபலா தூசரு, அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உதவி கேட்பீர்கள், எந்த உதவியும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்காது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்றோம். ஹஜ்ஜுக்கெல்லாம் நாம் செல்லுகிறோம். இது ரமலான் மாதத்திலே இஃப்தாருடைய வேலைகளெல்லாம் நாம் துவா செய்கின்றோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்க வேண்டும், நீதமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த துவாவுக்கு மதிப்பு இருக்கிறது என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். நாம் நம்முடைய நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் யாருக்கேனும் ஏதேனும் சங்கடம் தந்திருக்கிறோமா, மனசை கஷ்டப்படுத்தியிருக்கிறோமா, பிறருக்கான அந்த உரிமைகளை நாம் பறித்திருக்கிறோமா என்றெல்லாம் நாம் நம்முடைய நெஞ்சை தொட்டு பார்த்தோம் என்றாலே உண்மை என்ன என்பது நமக்கு தெரிந்து போய்விடும். பலமுறை நாம் கேள்விப்பட்ட ஹதீஸ் தான், ஆனால் நாம் ஒவ்வொரு முறையும் இந்த ஹதீஸை கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. திவாலானவன் யார் என்று கேட்டார்கள் பெருமானார் ஒரு முறை சஹாபியிடத்தில். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் காசு பணம் இல்லையோ, திர்ஹம் தீனார் இல்லையோ, அவன்தான் திவாலானவன், முஃப்லிஸ் என்று. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புது விளக்கத்தை தந்தார்கள். இல்லை, என்னுடைய உம்மத்துமார்களில் யார் ஏழை என்றால், யார் திவாலானவன் என்று கேட்டால், மறுமை நாளில் அவன் வருகிற போது நிறைய தொழுதிருப்பான், நிறைய நோன்பு நோற்றிருப்பான், ஜக்காத்தெல்லாம் கொடுத்திருப்பான், இத்தனைக்கு மத்தியிலே அவன் செய்யக்கூடாத வேலைகளெல்லாம் செய்திருப்பான்.
ஒருவரை திட்டிருப்பான், அதே போன்று ஒருவரை அவதூறு சொல்லியிருப்பான், ஒருத்தருடைய பழத்தை சாப்பிட்டிருப்பான், ஒருத்தருடைய இரத்தத்தை ஓட்டியிருப்பான், அடித்திருப்பான். இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட தப்பு தாண்டவங்களில் ஈடுபட்டிருப்பான், அநீதங்களில் அட்டூழியங்களில் ஈடுபட்ட நிலைமையில். ஆனால் அதிகமாக தொழுதிருப்பான், நோன்பு நோற்றிருப்பான், தான தர்மங்கள் எல்லாம் செய்திருப்பான். இந்த நிலையில் வருகிற போது என்ன ஆகும் என்று கேட்டால், இவன் செய்த எல்லா நன்மைகளும் யார் யாருக்கு அநீதம் இழைத்தானோ அவர்களுக்கு பகிர்ந்து தரப்பட்டு போய்விடும். உலகிலே வாழும்போது என்னென்ன நற்செயல்களில் ஈடுபட்டு அந்த நற்செயல்களில் என்னென்ன ஹசனாத் நன்மைகளை பெற்றிருந்தானோ அது எல்லாமே யாருக்கு அவன் அநீதம் இழைத்து துன்பப்பட்டிருந்தார்களோ பாதிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களுக்கு இவன் நன்மைகள் எல்லாம் பகிர்ந்து அளிக்கப்பட்டு இவன் செய்த அத்தனை நன்மைகளும் தீர்ந்து போய்விட்டால் ஃபனியத் ஹசனாத்துஹு கபுல் அய்யூத்தா மா அலைஹி, தீர்ந்து போய்விட்டால் பின்பு பிறர் செய்த யாருக்கு அநீதம் இழைத்தானோ அவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் இவனுடைய தலையிலே சுமத்தப்பட்டு நரகத்திலே தூக்கி வீசப்படுவான் என்றார்கள் நபிகள் நாயகம். ஹதீஸை கேட்கிற போது நமக்கு நடுக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. நம்முடைய சொல்லிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய அணுகுமுறைகளிலே, நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே, நம்முடைய கடன் விஷயங்களில் எந்த வகையிலையும் யாருக்கும் எந்த வகையான அநீதம் இழைத்து விடக்கூடாது. அப்படி அநீதம் இழைத்து கொண்டு நாம் என்ன நல்ல அமல்கள் செய்தோம் என்றாலும் அந்த அமல்கள் கடைசியில் விரலுக்கு இறைத்து நீராக ஆகிவிடும், ஒரு காணல் நீராக ஆகிவிடும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அன்பான பெருமக்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள். அதற்கு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏமனுக்கு செல்கிற போது அவர்களை பார்த்து சொல்லி அனுப்பினார்கள், இத்தக்கு தாவத்தல் மதுலும், அநீதம் இழைக்கப்பட்டவருடைய பதுவாவை நீர் பயந்து கொள்வீராக என்று சொன்னார்கள். நீர் மிக கவனமாக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும், நீதமாக நேர்மையாக நியாயமாக நீ நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் யாருக்கேனும் நீ அநீதம் இழைத்து அவர் உனக்கு எதிராக துவா செய்து விட்டார் என்றால் அந்த துவா உடனே கபூலாகிவிடும். இன்னும் லைஸ பைனஹா பைனல்லாஹ் ஹிஜாப், அந்த பத்துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இருக்காது. வெகு சீக்கிரம் அந்த பத்துவா அல்லாஹ்வை சென்று அடைந்துவிடும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அவருடைய அருமை நண்பர் முஆதை பார்த்து எச்சரிக்கை செய்கிறார். முத்தாய்ப்பாக ஒரு ஹதீஸ் இங்கே எடுத்துரைக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மூன்று பேருடைய துவா வெகு சீக்கிரம் அங்கீகாரம் பெற்றுவிடும். 3 பேருடைய துவா. நம்பர் 1 வாலித், பெற்றோர் பிள்ளைகளுக்காக செய்கிற துவா. என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை வளம் கொளிக்க வேண்டும் யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை இறை எச்சமுள்ளவனாக இருக்க வேண்டும், அவனுக்கு நல்ல பிள்ளைகள் பெற வேண்டும், அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளை மார்க்கமயமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்கின்றோமே. நம்முடைய பிள்ளைகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நாம் கேட்கிறோமே. பெற்றோர் பிள்ளைகளுக்காக கேட்கிற துவா கபூலாகும். அதே போன்று முசாஃபிர், பயணத்தில் செல்லுகிற போது அன்பான பெருமக்களே, நாம் பயண கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருப்போம். அது சிறிய பயணமாக இருக்கட்டும், பெரிய பயணமாக இருக்கட்டும், நாம் நினைத்ததை நாம் செய்ய முடியாது. நினைத்த நேரத்தில் ஒரு இடத்துல போய் சேர்ந்து யாரை நாம் சந்திக்க போகிறோமோ நாம் சந்தித்து விட முடியாது. நம்முடைய திட்டங்கள் சில சமயம் தள்ளி போய்விடும். எப்படியாகினும் ஏதாவது சிரமங்களை அந்த சிரமங்களுக்கு மத்தியிலே பொறுமை செய்து கொண்டு ஒரு முசாஃபிர் கேட்கிற துவா இருக்கிறதே, அந்த துவாவுக்கு கபூலியத் இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். ரயில் பயணம் மேற்கொள்கிறோமா, பஸ் பிரயாணம், கார் பிரயாணம், எந்த பிரயாணம் மேற்கொண்டோம் என்றாலும் ஒரு சில நிமிடங்களாவது யா அல்லாஹ். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், ஒரு முசாஃபிருடைய துவா அங்கீகாரமாகும் என்று சொல்லிவிட்டார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகளாக இருக்க வேண்டும், அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல நினைவு சக்தியை பெற வேண்டும் என்றெல்லாம் ஒரு சில நிமிடங்கள் துவா கேளுங்கள். அந்த துவாவுக்கு தனி மதிப்பு மரியாதை. அதே போன்றுதான் இன்னொருவருடைய துவாவும் மறுக்கப்பட மாட்டாது, அங்கீகரிக்கணும். அதான் மதுரும், அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் கையை ஏந்தி ஒரு பெருமூச்சு விட்டு, யா அல்லாஹ் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிவிட்டான் யா அல்லாஹ், நீ பார்த்துக்கொள் என்று சொன்னால் முடிந்து போய்விட்டது. அவ்வளோதான். நீ பார்த்துக்கொள், என்னுடைய கையில் ஒன்றுமே இல்லை, நான் இப்போது கையாலாகாதவனாக இருக்கிறேன், நான் பலகீனமானவனாக இருக்கிறேன், என்னுடைய சொத்தை பறித்து விட்டார்கள், என்னுடைய ஹக்குகள் பாதிக்கப்பட்டு விட்டன என்று ஒரு வார்த்தை சொன்னால் உடனடியாக அந்த பத்துவா ஏற்கப்பட்டு விடும் என்கிறார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இது போன்ற அந்த பாவங்களிலிருந்து வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தின் குடும்பத்தினரையும் பாதுகாப்பானாக.
வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.